தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்க ரொம்பவே சூப்பரான விஷயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய மொபைலில் போடுற ஸ்டேட்டஸை உங்களுடைய மொபைலில் இருந்து எப்படி மாற்றலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணுற வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த ஆப்புக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸை முதல்ல மாற்றணும்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது என்னோடய ஸ்டேட்டஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். நான் ஒன்றும் அப்லோட் பண்ணலை, இப்போ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருக்கு. அதாச்சும் ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோவை நான் போட்டேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன்னா, யூடியூபோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃபோட்டோவை வந்து மாற்றிட்டு எப்படி நம்ம வேறு ஃபோட்டோவை வைக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது மூணாவது ஆப்ஷன் தான். அதாச்சும் சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வியூ பண்ண ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் இமேஜ் வியூ பண்ணதுனால இமேஜில் காமிக்குது. இதே நீங்கள் வீடியோ வியூ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வீடியோன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணி வீடியோவும் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இமேஜ் தான் வியூ பண்ணோம். ஸோ இமேஜை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணுறது கேட்கும். அதாச்சும் இந்த ஃபோட்டோக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ பிடிக்கல, நான் வேறு ஃபோட்டோ வைக்கிறேன். அதாச்சும் இந்த வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ இதை சூஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் இஸ் லோக்கலி சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க. ஓகே கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் ஓகே கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் மாறிட்டு இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் ஸ்டேட்டஸ் போகிறேன். இங்கே கிறிஷின்னு சொல்லிட்டு நம்ம 2 minutes ago ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அதை நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நம்ம மாற்றிட்டு இந்த வாழை மரத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து 100% மாறுது. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து லோக்கலி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாச்சும் உங்களுடைய மொபைலில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்டு மொபைலில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து இதை வச்சு அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணலாம். அதாச்சும் எப்படின்னா, அவங்க ஸ்டேட்டஸ் போட்ட அப்புறம் நீங்கள் வந்து அதை மாற்றிட்டு என்னடா இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.